தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ராமருக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக செலுத்த ஹைதராபாத்தை சேர்ந்த ராம பக்தர் 8000 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். ஹைதராபாத்தை சேர்ந்த சல்லா ஸ்ரீனிவாச சாஸ்திரி வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவிலில் காணிக்கையாக செலுத்த 1 கிலோ தங்கம், 7 கிலோ வெள்ளியில் தங்க பாதுகையை இவர் தயார் செய்துள்ளார். வனவாசத்தின் போது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கு ராமர் வந்த வழியை ஆராய்ச்சி செய்து அந்த பாதை வழியாக தங்க பாதுகையை தலையில் சுமந்து செல்ல சல்லா ஸ்ரீனிவாச சாஸ்திரி முடிவு செய்தார். இதன்படி கடந்த ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து அவர் தனது பாத யாத்திரையை தொடங்கியுள்ளார். ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக சென்ற அவர் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் சித்தரகுட மாவட்டத்தை சென்றடைந்துள்ளார். அங்கிருந்து அயோத்தி நகரம் 272 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்த 2 வாரங்களில் அயோத்தியை சென்றடைந்து ராமர் கோவிலுக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக வழங்க உள்ளார். இது தொடர்பாக சல்லா ஸ்ரீனிவாச சாஸ்திரி கூறுகையில், எனது தந்தை தீவிர அனுமன் பக்தர். அயோத்தி கரசேவையில் அவர் பங்கேற்றார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பது எனது தந்தையின் நீண்ட நாள் ஆசை. ஆனால் அவர் இப்போது இல்லை. எனவே அவரது கனவை நனவாக்க விரும்புகிறேன். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து தற்போது அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதில் எனது பங்களிப்பாக 5 வெள்ளி செங்கற்களை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கினேன். வரும் 22ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி ராமருக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக வழங்க முடிவு செய்து 65 லட்சம் ரூபாய் செலவில் தயார் செய்தேன். அடுத்த 2 வாரங்களுக்குள் அயோத்தியை சென்றடைவேன். அங்கு சென்ற பிறகு முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் தங்க பாதுகையை சமர்ப்பிக்க உள்ளேன். எனது வாழ்நாளின் கடைசி காலத்தை ராமரோடு கழிக்க திட்டமிட்டுள்ளேன். அதற்காக அயோத்தியில் ஒரு வீட்டை கட்டி தங்க முடிவு செய்துள்ளேன் என்று கூறியுள்ளார்.